குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 2 தொடர்ச்சி. சாவித்திரியின் மனமானது தனது துணிச்சல் மிக்க சிறகுகளை விரித்து பழக்கப்பட்ட பாதுகாப்பான தடங்களை கடந்து இறை சிகரங்களை நோக்கி முன்னேறுகிறது. பேருண்மை கதிரவனுக்கு அருகே உள்ள கழுகு சிகரங்களில் வாழ்ந்திருக்குமாறு அது அவளை உயர்த்துகிறது. அங்கு ஞானம் என்னும் தேவதையானவள் தனது நித்தியமான அரியணை மீது அமர்ந்துள்ளாள். சாவித்திரனுடைய வாழ்க்கையின் அனைத்து திருப்பங்களும் நிகழ்வுகளும் சூட்சுமான ஆற்றல்களை நோக்கி அவற்றை அடைவதற்கான சங்கேத வாயிற்கதவுகளை நோக்கி அவளை வழிநடத்துகின்றன. அதன் காரணமாக உயர் பிரதேசங்களின் கதவுகள் அவளுக்கு திறக்கின்றன. அந்த கதவுகளின் வழியாக அவள் தனது உற்ற உறவுகளாக விளங்கும் இரகசிய இறை ஆற்றல்களை உள்ளே அனுமதிக்கிறாள். பேருண்மை அறிந்தவளாக அதனை நோக்கி அழைத்து செல்கின்ற நல்லதொரு வழிகாட்டியாக சாவித்திரி விளங்குகிறாள். பேரின்ப வரத்தை பெற்றவளாக அவள் இருக்கிறாள். இயற்கை என்னும் கல்விக்கூடத்தில் பயின்று தேர்ச்சி பெற்றவளாக படைக்கப்பட்டுள்ள அனைத்து அம்சங்களின் அற்புதங்களையும் உணர்ந்தவளாக தெய்வத்தின் அதிகாரியாக அவள் விளங்குகிறாள். அவள் தனது இதயத்தின் ஆழ்ந்த மௌன நிலைகளின் இரகசியங்களை தெய்வீக அற்புதம் என்னும் வழிபாட்டு திருவினை மேடையின் மீது அர்ப்பணிக்கிறாள். காலத்துக்குட்பட்ட அவளது வாழ்வின் செயல்கள் யாவும் காலத்துக்கு அப்பாற்பட்ட நித்தியமான பேரிறைவனின் சந்நிதியில் அவள் நிகழ்த்தும் வழிபாட்டு சடங்குகளாக அமைகின்றன. அவளது செயல்கள் யாவும் அர்ப்பண உணர்வுடன் நிகழ்த்தப்படுபவைகளாக இருக்கின்றன. Invested with the rhythm of higher spheres, the word was used as a hieratic means for the release of the imprisoned spirit into communion with its comrade gods. Page number 360.